ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஊராட்சி செயலாளர் போஸ்ட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் அதை பற்றி பேசியிருக்காங்க. அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஊராட்சி செயலாளர், அதாவது கிளர்க்கு போஸ்ட்டு. நம்ம ஊரில் எல்லா ஊர்லேயும் கிளர்க் இருப்பாங்க இல்லையா? அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ சட்டமன்ற பேரவை நடந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சட்டமன்ற கூட்டத்தொடர். அதில் டெய்லி அப்டேட்ஸ் ரிலீஸ் பண்ணின்னு இருக்காங்க. அதாவது நம்மளே பார்த்துருப்போம். அதாவது இந்த அங்கன்வாடிக்கு சத்துணவு அமைப்பாளர், டிரைவர் வேகன்சி அது எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதன் வகையில் தான் இப்போ இன்றைக்கும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா, இப்போ ஒரே ஒரு ஊராட்சி செயலாளர் 3 ஊராட்சிக்கான பணிகள்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான காலி இடங்கள் இன்னமும் அப்படியே தான் இருக்குது. லாஸ்ட்டாக 2019லயோ என்னவோ ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஊராட்சி செயலாளர் ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணல. ஓகேவா? இந்த கிளர்க் போஸ்ட்டுக்கு. இப்போ ஊராட்சி செயலாளர் காலி இடங்களை நிரப்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அமைச்சர் பெரியசாமி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் டோட்டலாக 12,525 ஊராட்சிகள் இருக்குது. ஓகேவா? அதெல்லாம் அதன் பணிகளை தான் இப்போ பார்த்துன்னு இருக்காங்க. இதில் டோட்டலாக ஒரு 1300 வேக்கன்சிஸ் காலியாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா 2 மாதத்தில் நாங்கள் நிரப்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையுடன் தகுதியான நபர்களை கொண்டு நிரப்பப்படும் அப்படின்ட்டு தெளிவாக அப்டேட் சொல்லியிருக்காரு. ஓகேவா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். கூடிய சீக்கிரமே அந்த 1300க்கான வேக்கன்சிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 2019ல் வந்தது நோட்டிஃபிகேஷன். அதை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஏஜ் லிமிட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுலேருந்து 30 வயசு வரலும் கொடுத்துருந்தாங்க ஜென்ரல் கேட்டகிரிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் எஸ்சி, எஸ்டி அவங்க எல்லாருக்கும், அதாவது பிசி, எம்பிசி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 35 வயசு வரலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்குமே சேம் ஏஜ் லிமிட் தான். அதான் 18 வயசுலேருந்து 35 வயசு வரலும். ஓகேவா? இதற்கு 10th தான் முன்னே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருந்தாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது உங்கள் ஊராட்சி செயலாளர் போஸ்டிங் வந்தால் அந்தந்த ஊராட்சி பகுதிகளில் வசிப்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா, அதற்கான ப்ரூஃப்ஸுமே கொடுக்கணும். இப்போ அந்தந்த பகுதியில் வசிக்கிறாங்கன்னா என்ன முக்கியமாக கேட்பாங்க? நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. இல்லாதவங்க சொல்லுங்கள், நம்ம அப்ளை பண்ணி தரேன், ரெடியாக வச்சுப்போம். ஓகேவா? அப்ளை பண்ணுறேன். அந்த அங்கன்வாடி இதுவுமே கண்டிப்பாக அப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா அந்தந்த ஏரியாஸில் தானே போடுவாங்க. அதனால் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். முக்கியமாக உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவனாலும் சரி, உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். என்ன டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் முன்னுரிமை சர்டிஃபிகேட் ஏதாச்சும் இருந்தால், ஆதரவற்ற விதவை, இல்லை பிஎஸ்டிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேனு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்கினது இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் கேட்குறாங்க. இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுதான் கிராம ஊராட்சி பணியிடம் இல்லையா இது? அதுதான் ஒவ்வொரு கிராமத்துக்கும் விண்ணப்பிக்கிறதா இருந்தால் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நீங்கள் வசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஊராட்சிக்கு உட்பட்டு. சப்போஸ் அந்த ஊராட்சியில் யாரோ தகுதி வாய்ந்த நபர்கள் இல்லைன்னா, அந்த பக்கத்தில் இருக்கிற ஊராட்சி எல்லை உட்பட்டது அப்போ அவங்க நியமிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த ஊராட்சியிலே யாரும் இல்லைன்னா, அடுத்து பக்கத்து ஊராட்சியில் இருக்கிறவங்க கூட போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதற்கு மினிமம் 18 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் முன்ன சொல்லியிருந்தது. பார்க்கலாம் இந்த வாட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த வாட்டி இன்டர்வியூ அண்ட் எக்ஸாம் வைப்பாங்களான்னு தெரில. அதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷனும் வந்தவுடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஜியோவும் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ரீசெண்டாக டிரைவரு, கண்டக்டர் ஜாப் வேகன்சி அதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. அதனோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் கொடுக்குறேன். அங்கன்வாடி பணியிடங்க அதனோட லிங்க்கும் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். எல்லா இன்ஃபர்மேஷனும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. யாருக்காச்சும் சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.